வணக்கம் நண்பர்களே. என்னாச்சு ட்ரம்புக்கு திடீர்னு சிட்டிக்கு ரெட் சிப் போட்ட மாதிரி பிஹேவ் பண்றாரு இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவரோட இந்த டாரிஃப் இம்போஸ்ட்ல இந்தியால எதிர்ப்பு வருதோ இல்லையோ, அமெரிக்கால இருக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லா பொருளாதார நிபுணர்களும் இப்ப ட்ரம்ப் செஞ்சது மிகப்பெரிய தவறு, இது வரலாறுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிழைய செஞ்சிருக்காரு அப்படி இப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்னா வெளியிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா நிறைய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ட்ரம்போட இந்த முடிவுகள்னால அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது, எதனால இவரு இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இன்னும் நிறைய தகவல்களும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் ஜப்பான்ல இறங்கி இருக்காரு. அங்க 2 நாள் பயணமா முக்கியமா அங்க இருக்கிற தலைவர்களோட சந்திச்சு பேசி இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒப்பந்தம் சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவரு இன்னைக்கு அதுவும் குறிப்பா அங்க இருக்கிற தர்மாஜி அப்படின்ற ஒரு டெம்பிள்ல அவருக்கு ஒரு கிஃப்ட ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச போதி தர்மர், அதாவது காஞ்சிபுரத்துல இருந்து போன போதி தர்மரோட ஒரு டாலை பிரசன்ட் பண்ணிருக்காங்க பிரதமர் மோடிக்கு. பிரசன்ட் பண்ண மட்டும் இல்ல, அந்த கோயிலோட சீஃப் பிரீஸ்ட் இவர் எப்படி வந்தாரு, எதனால இந்த பொம்மை இந்த மாதிரி வடிவமைச்சோம்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்திய வம்சாவளியா வந்திருக்கவங்கள கிட்டத்தட்ட சைனாவா இருக்கட்டும் ஜப்பானா இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வமா பார்க்கிற இவரை பத்தி டீட்டெயிலா அவரு சொல்லிட்டு இருந்தாரு. சோ கண்டிப்பா இது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு மொத்த இந்தியர்களுக்கும் இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன பெரிய ஒப்பந்தங்கள் போட்டாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி, அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நேத்தி ஒரு முக்கியமான வர்த்தக ரீதியான மீட்டிங் நடக்க வேண்டியது இருந்தது. அதுல இந்த ட்ரேட் நெகோசியேஷன் இருக்காரு பாருங்க, அதாவது இந்தியாவுக்கு எப்படி நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் அங்க டெலிகேட்ஸை கூட்டு போய் மீட்டிங் நடத்தினாரோ, அதே மாதிரி ஜப்பான்ல இருந்து முக்கியமான டெலிகேட்ஸ் போனாங்க. அதை லீட் பண்ற ஒருத்தர் திடீர்னு நேத்தி கடைசி நிமிஷத்துல மீட்டிங்கை ரத்து பண்ணிட்டாங்க. அமெரிக்காவுடனான மீட்டிங்கை ரத்து பண்ணிட்டு இந்திய பிரதமர் மோடி வருகைக்காக இந்தியால அவரு பிரதமர் மோடி அவர்களோட மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக தான் இந்த வேலைகளை பண்ணாங்கன்னு ஜப்பான் ஊடகங்கள் சொல்றாங்க. சோ இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த ட்ரிப்ல ஜப்பான் அரசு மரியாதை கொடுத்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க பெரிய முதலீடுகள் இந்தியால பண்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லாம செமிகண்டக்டர்ஸ் எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்தியாவோட ஒன்றிணைந்து செயல்படுறதுக்கான முயற்சிகள் ஜப்பான் மேற்கொள்றாங்க. சோ அமெரிக்கா வேணா தவற விடலாம், பொருளாதார ரீதியா இந்தியா வளர்ந்து வர நாட அவங்க வர்த்தக ஒப்பந்தங்கள் போடுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கிட்டா அது நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். சோ இது இப்ப இந்திய ஜப்பான் விசிட் ஆரம்ப காலகட்டத்துல நடந்திருக்க செய்திகள். 2 தினங்கள் கழிச்சு இன்னும் டீட்டெயிலா நமக்கு வரும். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் எதை பத்தியும் கண்டுக்க போறது இல்லை, நான் தொடர்ந்து ரஷ்யாவோட ஆயில வாங்க தான் போறேன், எனக்கு எங்க பெஸ்ட் பிரைஸ் கிடைக்குதோ அங்க நான் வாங்க தான் போறேன், எனக்கு 1.5 பில்லியன் பீப்புள் இருக்காங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏத்த மாதிரி எனர்ஜி செக்யூரிட்டி எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இதுவரைக்கும் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்தியா. ஆனா ஒரு படி மேல போய் இப்ப வாங்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் செப்டம்பர் மாசம் 20% நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஆயில அதிகரிக்க போறோம் அப்படின்னு அதிரடியா அறிவிச்சிருக்காங்க. இந்துஸ்தான் டைம்ஸ்ல இந்த ஆர்டிகிள் ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் ஆர்டிகிளா போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, இந்தியன் ரெஃபைனரிஸ் ஆன ரிலையன்ஸ், நயரா எனர்ஜி இவங்க செப்டம்பர் மாசம் 10ல இருந்து 20% இன்னும் வாங்குற ஆயில அதிகரிக்க கூடும். அதாவது ஒரு நாளைக்கு 1.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் பேரல்ஸ் வாங்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. சோ இது மிகப்பெரிய ஒரு விஷயமா அமைய போது. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது இன்னைக்கு செகண்ட் லார்ஜஸ்டா இருந்தாலும்
டாப்பரா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன நம்ம தோண்டி போய் பார்த்தா, உக்ரைன் வந்து ஒரு ட்ரோன் அட்டாக் வந்து நடத்திருக்காங்க. எனர்ஜி இன்ஃப்ரா மேல ட்ரோன் அட்டாக் நடத்திருக்காங்க. மாஸ்கோவோட எனர்ஜி இன்ஃப்ரா மேல ஒரு அட்டாக் நடத்திருக்காங்க. அந்த அட்டாக்ல வந்து நிறைய வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு க்ரூட் ஆயில். ஸோ அது வந்து அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியாது, ஃபர்தரா ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணங்கள்னால ரஷ்யன் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா, அதை வந்து இன்னும் காஸ்ட்டை கம்மி பண்ணி, இன்னும் காஸ்ட் கட் பண்ணி இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ரஷ்யா முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ வித்தவுட் இந்தியா ரஷ்யா would struggle to maintain export at existing level. இந்தியா இல்லாம இந்த இம்போர்ட்டை வந்து மெயின்டைன் பண்றது அப்படின்றது ரஷ்யாவுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும்னு ரிப்போர்ட் சொல்லுது. அதனாலதான் இன்னும் காஸ்ட்டை கட் பண்ண போறாங்க, விலையை குறைச்சி இந்தியாவுக்கு கொடுக்க போறாங்க, எவ்வளவு வாங்க முடியுமோ இந்த நேரத்தில் வாங்கிக்கிறதுக்கான வேலைகளை பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ ரஷ்யா போர் வந்து இப்போதைக்கு இந்தியாவால தான் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம் சொல்லப்படுது. ஆனா அவங்களோட ஆயில் எக்ஸ்போர்ட் ரெவன்யூ எந்த வகையிலும் தடப்பற்றக்கூடாது அப்படின்றத மட்டும் ரஷ்யா தெளிவா இருக்காங்க. ஆனா இந்த ரிப்போர்ட்ஸை பத்தி ரிலையன்ஸோ இல்ல நயரா எனர்ஜியில இருக்கவங்களோ இல்ல இந்தியன் ஆயில் மினிஸ்ட்ரியில இருக்கவங்களோ யாருமே கமெண்ட் தெரிவிக்க விரும்பல. அமைதியா இருந்தாலே ஏதோ சம்திங் இஸ் குக்கிங் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் பயங்கரமான ஒரு அடி வந்து தொடர்ந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு, குறிப்பா ட்ரம்ப்புக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லா அமெரிக்காவை சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள், அதே மாதிரி பெரிய பெரிய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுவும் குறிப்பா இப்ப சமீபத்துல யூஎஸ் ரிப்போர்ட்டர் வந்து ட்ரம்ப் வந்து ஏதோ ரொம்ப டஃப் கையா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாரு அப்படின்னு ரிச்சர்ட் வோல்ஃப் அப்படின்ற ஒரு முக்கியமான எக்கனாமிஸ்ட் கிட்ட வந்து, அதுவும் அமெரிக்க எக்கனாமிஸ்ட் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களோட ஊடகத்துல. அதுக்கு உடனே அவர் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நிமிஷம் மூச்சு விடாம அவர் கோவத்தை வெளிக்காமிச்சிட்டாரு. ஏதோ யூஎஸோட ஆக்ஷன் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஏதோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வரும் நினைக்கிறாங்க. இல்ல, இது வந்து ஏதோ எலி வந்து யானையை வந்து கடிக்கிற கதையா தான் இருக்கும் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காருங்க. இது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை வந்து யாரையும் பயன்படுத்த போறது இல்லை, இது வந்து கண்டிப்பா இந்தியா ஒரு ஃபன்னியா தான் எடுத்துப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்றாரு. அதுவும் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய, இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் கண்ட்ரி, அதுவும் எவ்வளவு மக்கள் தொகைகள் இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாம இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அமெரிக்கா இல்லைன்னா வேற மார்க்கெட்னு அவங்க வேற எங்கேயாவது போய் செல் பண்ண போறாங்க. இது பெரிய லெவல்ல இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கொண்டு வர்றது மிகப்பெரிய தவறு அப்படின்ற சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்தியா வெளிப்படையா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத நிராகரிச்சிட்டாங்க. ஆயில் வாங்குவோம், நீ என்ன அழுத்தங்கள் கொடுத்தாலும் நாங்க ஆயில் வாங்குவோம்னு அமெரிக்காவோட கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. சோ யூஎஸோட அழுத்தங்கள் எங்கேயுமே இங்க ஈடுபடல. இப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த செயல், இந்தியா பண்ண இந்த செயல் ஹிஸ்டரியில எழுதப்பட்ட, வரலாறுல எழுதப்பட்ட ஒன்னா இருக்க போகுது அப்படின்றத சொல்றாங்க. சோ உலகம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது இது ரொம்ப தெளிவா தெரியுது அப்படின்னு ரிச்சர்ட் வோல்ஃப் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து கண்டிப்பா இவர் சொன்னதுல பலவிதமான உண்மைகள் இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. யூஎஸ் வந்து ரிஸ்க் எடுத்திருக்காங்க, அதாவது சொந்த காசை சூனியம் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அவரோட லாங்குவேஜ்ல அவங்களோட சொந்த காலை அவர் வந்து சுட்டுக்கிட்டாரு அப்படின்னு இப்ப அவரு தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா யுஎஸோட பொருளாதார நிபுணர்கள் மட்டும் இல்ல, இப்ப ஜெஃப்ரிஸ் பேங்க் இருக்கு பாருங்க, இவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த அறிக்கை உண்மையாலே, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 50% டாரிஃப் போட்டது ட்ரம்போட பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில ட்ரம்போட கோபத்தினாலதான் இந்தியா மேல இப்படி ஒரு வெஞ்சன்ஸ்ல வந்து ஒரு பழி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் என்ன அவங்க பிரேக் டவுன் பண்றாங்கன்னா, எடுத்த உடனே இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட் தான் எடுத்துட்டு வராங்க. நம்ம கூட அக்ரிகல்ச்சர் பிசினஸ் ஒத்துக்கல, இந்தியா ட்ரேட் டீல ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எடுத்துட்டு வரதுக்கு இழுக்கிறாங்க, அப்படி இப்படி நம்ம யோசிச்சோம். ஆனா இவங்க
இப்ப இந்த அறிக்கை விடுறதுனால இந்தியர்கள் தான் இதுவரைக்கும் இதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஆனா இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள்ல இருந்து சர்வதேச உலக நாடுகளே புரிஞ்சுக்கிற மாதிரி இவங்க வெளியிட்டு இருக்காங்க அவங்களோட கட்டுரையை. சோ மொத்தமா ட்ரம்ப் அவர்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் இதுக்கு காரணம். இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட்ல குறிப்பா ட்ரம்ப் அவர்களை தலையிடுறதுக்கு மீடியேட் பண்றதுக்கு இந்தியா ஒத்துக்கல, குறிப்பா பிரதமர் மோடி அவர்கள் ஒத்துக்கல. சோ இதனால பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு காரணங்கள்னாலதான் போட்டிருக்காங்க இப்படி ஒரு டாரிஃப். சோ சச் ஹைட் அன்பிரசிடென்ட் டாரிஃப் இதுவும் இந்தியா மாதிரியான நாடுகள், ஒரு எதிரி நாடுகள் கூட போடாம இந்தியா மாதிரியா இருக்கிற நாடுகளுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பா பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட்ல இந்தியா நோபல் பீஸ் பிரைஸுக்கு ட்ரம்ப் அவர்களை நாமினேட் பண்ணாம இருக்கலாம், இல்லாட்டி நாங்க இதுல தேர்ட் பார்ட்டி கண்ட்ரிஸ இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்றது எங்க கொள்கை அப்படின்றத தொடர்ந்து இந்தியா கடைபிடிச்சிட்டு இருந்தது. ட்ரம்புக்கு பிடிக்காம இந்த வேலைகளை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எது எப்படியோ கண்டிப்பா இந்திய அரசாங்கம் இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார்ல உள்ள நுழையக்கூடாது அமெரிக்காவோட நிறுவனங்கள் அப்படின்றதும் ஒரு விதமான காரணமா இருக்கலாம். ஆனா பிரைமரி ரீசன் அப்படின்றது இதுதான். இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட கண்டிப்பா ட்ரம்ப் அவர்கள் இதை பயன்படுத்திட்டு 2 பெரிய வெப்பன் வச்சிருக்க ஒரு நாடுகள் இப்படி ஒரு சண்டை போட்டு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரை காப்பாத்திருக்க. உக்ரைன் ரஷ்யா போர் ஒருவேளை தீர்வு பார்த்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு பேர்டன் குறைஞ்சிருக்கும். அதோட ஃபெயிலியரை மறைக்கிறதுக்கு மே மாசம் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகளை எப்படியாவது பெருசாக்கி இதை நான் நிறுத்தி இருக்கேன் பாத்தியா, ஒரு எவ்வளவு பெரிய வெப்பன் நிறுத்தி இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல கண்டிப்பா பாகிஸ்தானோட பங்கு மிக முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் போயிட்டு என்னால இதை தாக்கு பிடிக்க முடியல, நீ மீடியேட் பண்ணுன்னு போய் ஒருத்தர் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போய் கெஞ்சினாலும் அவங்க பக்கம் தான் முழுசா சாயறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னொருத்தர் கேட்கல இவன் சொல்றது அப்படின்னா. இப்ப ட்ரம்ப் அவர்கள் கிட்ட போய் மண்டிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். ஆனா ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி அவங்க இதை பயன்படுத்துவோம்னு சொல்றாங்க, உடனே நிறுத்துங்கன்னு இந்தியா கிட்ட கோரிக்கை வச்சிருக்கலாம். ஆனா இந்தியா நீங்க தலையிடாதீங்க, அவங்க டைரக்டா பேசிக்கணும், ராணுவ ரீதியா பேசிக்கிட்டும் அப்படின்னு இந்தியாவோட இந்த அட்வைஸ் தான் இன்னைக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ட்ரம்போட இந்த செயலுக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. சோ இந்த ஜெஃப்ரீஸ் பேங்கோட இந்த ரிப்போர்ட் மட்டும் இல்ல, தொடர்ந்து இதோட பேக் ஃபயரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஏன்னா இனி வர நாட்கள்ல ரஷ்யாவோட மார்க்கெட்டு, சைனாவோட மீட்டிங், பிரதமர் மோடி அவர்கள் 7 வருஷம் கழிச்சு சைனால போய் சந்திக்க போற இந்த மீட்டிங்ல மிக முக்கியமான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. இது கண்டிப்பா இந்தியாவுக்கான ஒரு முக்கியமான தருணம் தான். ஆனா டூ ஆர் டை தான். சோ இது பாசிட்டிவாகவும் அமையலாம், இல்ல நெகட்டிவாகவும் அமையலாம். சோ பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு. சோ கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப 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 நன்றி. நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம். ஜெய் ஹிந்த், பாய்.